சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். அமர்நாத் குகை ஜம்மு காஷ்மீரில் உள்ள ஒரு புனிதமான இந்து தலமாகும். இது 5000 ஆண்டுகள் பழமையானது என்றும் இந்து புராணங்களில் மிக முக்கியமானதாகவும் கருதப்படுகிறது. இங்குள்ள குகையில் உள்ள பனிக்கட்டி சிவலிங்க வடிவில் சிவனை குறிக்கிறது. இந்த லிங்கத்தின் வடிவம் மற்றும் அளவு சந்திரனின் கட்டங்களுக்குள் மாறுகிறது. குகை 40 மீட்டர் 130 அடி உயரமும் 90 அடி நீளமும் கொண்டது. மேலும் அமர்நாத் குகை 51 சக்தி பீடங்களில் ஒன்றாகும். இது இந்து தெய்வமான சதியில் விழுந்த உடல் பாகங்களின் இருப்பிடத்தை நினைவுபடுத்துகிறது. பாபாஜி, நீங்கள் பலமுறை அமர்நாத் யாத்திரை சென்று வந்துள்ளீர்கள். தயவுசெய்து அமர்நாத் யாத்திரை பற்றி விளக்குங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் டெல்லியிலேருந்து காஷ்மீருக்கு போகணுன்னாக்கா ஜம்மு போயிடணும். ஃபஸ்ட்டு அங்கேருந்து 2 ரூட் இருக்குது. ஒன்று 4 நாள் நடந்து போகிற ஒரு ரூட் இருக்குது. அங்கே அந்த ரூட்டில் நீங்கள் போகணுன்னா பஹல்காம். பஹல் அப்படின்னா பஹலா அப்படின்னா முதல்ல வர்ற ஊருன்னு அர்த்தம். பஹலாகாம் முதலில் வருகிற ஊர். அந்த ஊருக்கு போகணும். அது அந்த காலத்தில் நான் 1988 போனேன். அப்போ நான் ஆஃப் சீசனில் போனேன். நார்மலாக ஆகஸ்ட்டில் தான் சீசன் ஆரம்பிக்கும். நான் ரொம்ப ஏர்லியராக போயிட்டேன். அதனால் கடை எதுவுமே இருக்காது. இந்த ரோடு போடுற பசங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தங்கறதுக்காக டென்ட் அடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த டென்ட்டில் தான் அவங்க கூட படுத்துக்குவேன். நைட் ஆச்சுனாக்கா நெருப்பு சட்டி இல்லையா, அதில் வயிற்றில் வச்சு ஒரு துண்டு வச்சு கட்டிடுவாங்க நம்மளை ஹீட்டாக இன்சுலேட் பண்ணுறதுக்காக. அண்ட் ஃபஸ்ட்டு பஹலாகாம் அப்படின்ற ஒரு ஃபஸ்ட்டு ஊர் அதுதான் வரும். அதுக்கடுத்து சந்தன்வாரி அப்படின்னும். சந்தன்வாரின்னா சந்தன மரங்கள் அடர்ந்த ஒரு காடு அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பஞ்சதரணி, வாட்ரு 5 இதாக கொட்டிக்கிட்டு இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அமர்நாத் கேவுக்கு போகணும். அமர்நாத் கேவு இவங்க சொன்ன மாதிரி தான் அந்த டைமென்ஷனில் பெருசாக இருக்கும். ஒரு காலத்தில் அங்கே நிஜமாகவே பனியில் லிங்கம் ஃபார்ம் ஆச்சு. பிற்காலத்தில் இவ்வளோ ஜனங்க போகிறாங்க, அவங்களுடைய கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் வர்றதுனால ஃபார்ம் ஆகிறதில்ல. அந்த சாமி இருக்கார் இல்லையா, நான் சொல்லியிருக்கேன் அமர்நாத் சாமி இருக்காரா, தலைவர்னா நாதன், நாத், பசுபதிநாத், அமர்நாத், முக்திநாத், கேதார்நாத், பத்ரிநாத் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி. இயேசுநாதருடைய குரு அமர்நாதல் ஈஸ்வரர் தான். இயேசு 12 வயசில் அவங்க ஊரை விட்டு வெளியே வந்துடுறாரு. அப்படியே அலைஞ்சி திரிஞ்சு இந்த ஆடு மாடு மேய்க்கிறவங்க கூட திபெத்துக்கு வர்றார். திபெத்தில் லாசாங்கிற இடத்துக்கு போய் புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரீஸ்லாம் தங்கி அவங்களுடைய தத்துவங்களெல்லாம் படிக்கிறாரு. ஸோ லாசாவிலேருந்து ட்ராவல்ஸ் அண்ட் இப்போ கூட அதுக்கு ஒரு வழி இருக்குது. கைலாஸ் யாத்திரை பண்ணுறதுக்கு லாசாலேருந்து ஒரு வழி இருக்குது. அந்த காலத்தில் அந்த வழியில் வர அமர்நாத்துக்கு காஷ்மீர் இருக்கு இல்லையா, அந்த இடத்த தாண்டி அமர்நாத்துக்கு போய் அங்கே தன்னுடைய குரு ஆகிய அமர்நாதரை மீட் பண்ணுறார். அந்த குரு புறா வடிவத்தில் இருக்கார். அதாவது ஆத்மா என்ற பாவனையில் பார்த்தாக்கா அவர் புறா வடிவத்தில் இருக்கார். சில நேரங்களில் பாம்பாக இருக்கிறது உண்டு, சில நேரங்களில் பல்லியாக இருக்கிறது உண்டு, சில நேரங்களில் புறா இது மாதிரி ஏதோ ஒரு ஃபார்மில் இருக்கிறது. அறிவாளி ஆகிட்டோம். இது யாருமே சொன்னதில்லை. அதாவது புறா வடிவத்தில் இருக்கார். இயேசுநாதர் ஜோர்டான் நதிக்கரைக்கு போன போது புறா வடிவான அவருடைய குருவோடைய எனர்ஜி அவர்கிட்ட இறங்குச்சு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் இல்லையா. இதே மாதிரி ஊஞ்சலில் தான் நான் உட்காந்து பேசின்னு இருக்கேன். அப்போது நான் சொல்கிறது தான் கரெக்டுங்கிறதுக்காக பாருங்கள், அந்த புறா இங்கே இருக்கும். அதனுடைய எக்ஸ்பேண்டட் வெர்ஷன் தான் இது. இயேசு எல்லாத்தையும் முடிச்சுட்டு திருப்பி 32வது வயசில், 12 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் அவர் இப்படி தான் தேசாந்திரியாக சுற்றின்னு இருக்கார். அப்போது ஜான் த பேப்டிஸ்ட்னு ஒருத்தன் எல்லாருக்கும் தண்ணியினால் ஞானஸ்தானம் கொடுத்துன்னு இருக்கான். எல்லோரும் கேட்குறாங்க, அறிவுத எலியா அப்படின்னு, நீ தான் கடவுளுடைய தீர்க்கதரிசியா அப்படின்னு. அவன் சொல்கிறான், இல்லை,
வரப்போகிற தீர்க்கதரிசியினுடைய ஷூ லேஸ் கட்டுற அளவுக்கு கூட எங்கிட்ட தகுதியும் பவரும் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். இப்போ தூரத்தில் இயேசு வருவார். இப்போ அவன் சத்தம் போடுவான், உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவனுடைய ஆடுக்குட்டி அதோ வந்து கொண்டிருக்கிறதுன்னுவான். அப்போ தான் இயேசு என்ட்ராகிறார் அந்த ஜோர்டான் நதி கரையில். அவருடைய இவர்கிட்ட வராரு. இவர் தண்ணியினால் அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த புறா வந்து அவருடைய இதில் உட்காருது. இப்படி தான் அவருக்கு அமர்நாத் அவருடைய குருநாதருடைய இதாச்சு. ஸோ அவர் 32 வயசுலேருந்து 36 வயசு வரைக்கும் தான் அந்த இஸ்ரேல் சம்மந்தப்பட்ட அந்த பெத்லகேம் அந்த ஊருங்களெல்லாம் இருந்தார். அதுக்குள்ளே அந்த கிங் ஹெரோட்கிட்ட கூட்டின்னு போகிறாங்க, இவரை சிலுவையில் போடணுன்றாங்க. அதெல்லாம் பெரிய கதை. அவர் மனம் சலிச்சிடுது. ஏன்னா இந்த ஜனங்களுக்காக அவர் நல்லது பண்ணாரோ அவங்க யாரும் அவரை சப்போர்ட் பண்ணவே இல்லை. கோழி கூவத்துக்குள்ளே பீட்டர் சைமன் இவர் யாருன்னே எனக்கு தெரியாதுன்ட்டான். சிலுவை தள்ளும்போடு வந்தால் டவுட்டிங் தாமஸு நான் நம்ப மாட்டேன்னு சொன்னான். 30 வெள்ளி காசுக்காக காட்டி கொடுத்தான் யூதாஸ் காரியட். அதனால் இவருக்கு மனசு ரொம்ப நொந்து போச்சு. என்ன ஜனங்க இவங்க அப்படின்னு திருப்பியும் வரார். ரீட்ரேஸ் பழைய ஞாபகத்தில் திபெத்துக்கு வந்து he comes to Kashmir Valley because his guru was there. His guru is Amarnathar. அங்கே வந்து இருந்துட்டு and he was known by the name of Isa Nabi. Jesus was known by the name of Isa Nabi in Kashmir. And later on they found out through satellite photos ஜூயிஷ் காஃபின் இருக்கு இல்லையா, அது ரொம்ப கீழே இருந்துச்சு. அதுக்கு மேலே இந்த டோம்புன்னு சொல்லுவாங்க முஸ்லீம்ஸ், அவங்கள்தெல்லாம் இருந்தது. ஸோ நாசா சேட்டலைட்டில் பார்த்தபோது ஜீசஸுடைய அந்த அடக்கம் செய்யப்பட்ட சவப்பெட்டி இன்றைக்கும் இருக்குது அப்படின்னு அவங்க ப்ரூவ் பண்ணாங்க. இதுதான் ஜீசஸ் தான் இருக்கணுங்கிற மாதிரி. ஏன்னா இட் வாஸ் அக்கார்டிங் டு ஜூயிஷ் கஸ்டம்ஸ்ன்ற மாதிரி. அவர் ரொம்ப நாள் 32 வயசுலேருந்து 36 வயசு தான் அவங்க நாட்டில் இருந்தார். 36 வயசில் திருப்பியும் வந்துட்டு எவ்வளோ நாள் இருந்தாருன்னு யாருக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் அங்கே தான் வர அடக்கமாக இருக்கார். இது உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியணுன்னா நம்ம லைப்ரரியில் 2 புக் இருக்குது. ஒன்று வந்து ஜீசஸ் லிவ்ட் இன் இந்தியா அப்படின்னு இருக்கு. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் அதுலேருந்து தான் சொல்கிறேன். அதுவே வந்து தி அக்வேரியஸ் காஸ்பல் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்னு ஒரு புக் இருக்குது. அதுலேயும் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் இருக்கும். அந்த ஃபோட்டோலாம் கூட இருக்கும். அவருடைய கல்லறை எப்படி இருந்தது என்ன எதுங்கிறதுக்கான எல்லா ஆத்தென்டிக் வெர்ஷன்ஸும் அந்த இடத்துல இருக்கு. இப்போ நான் இதெல்லாம் சொல்லின்னு இருக்கேன் இல்லையா, ஜீசஸ் இதை பற்றியெல்லாம் நான் சொல்கிறேன். அவங்க வந்து எல்லாம் ரிச்சுவல்ஸ் தான். போப்பாண்டவர்லேருந்து உங்கள் பிஷப்பு ஆர்ச்சி பிஷப்பு எல்லாருமே ரிச்சுவல்ஸ் தான். the enlightenment is very different. ஜீசஸ் கிரைஸ்ட் கிட்ட நிக்கோதேமஸ்னு ஒரு ராஜா போகிறான். நிக்கோதேமஸ் asked Jesus Christ, unless you are a person sent from the heavens, you can't perform these miracles. Jesus சொல்வார், in very truth I tell you, நான் மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன், flesh and blood can give birth to only flesh and blood. It is spirit that gives birth to spirit. Unless you are born with spirit, you don't enter the kingdom of God. அப்படின்னாரு. அப்போ இவன் கேட்பான், how is it possible? அதுக்கு அவர் சொல்கிறார், no one knows. யாருக்கு தெரியும் இதெல்லாம்? No one knows from where the wind blows nor where it goes. So is it with a person filled with the Holy Spirit. அப்படி தான் ஒரு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிற இந்த பரமாத்மா வைபவம் கூட நடக்கிறது அப்படின்னு. இதெல்லாம் நான் சொல்லுகிற போது நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் ப்ரூஃப் வேணும் இல்லையா? அப்போ அந்த ஃபோட்டோலாம் இருக்கும். விட so when I went to Amarnath cave, this is a doe there. ஏசுநாதருடைய செஸ் மேலே தோல் மேலெல்லாம் வந்து உட்காந்த டோ இதுதான். இது அமர்நாத்தில் நான் உட்காந்து பூஜை பண்ணுற போது வந்தது. அதே மாதிரி இந்த எத்தீரியல் ஸ்பிரிட்ஸ்ன்றாங்க, ஃபேரிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, கேப்ரியல் ஃபேரிஸ் எல்லாம் சொல்கிறீங்க, அவங்கெல்லாம் நிஜம்தான். இது பாரு, ஒரு பறவை மாதிரி 2 ரெக்கைங்க, கால் குச்சி மாதிரி, அண்ட் ஒரு க்ரௌனோட ஒரு ஏஞ்சல்.
இது மகேந்திரகிரி காட்டில் எனக்கு தரிசனம் கொடுத்த ஒரு ஏஞ்சல். இதெல்லாம் உண்மைதான்ட்டு. அதே மாதிரி ஜீசஸ் இருக்கார் இல்லையா, அவரும் உண்மைதான். ஸோ ஜீசஸ் இப்படி இருப்பார். யூ கேன் see the cross அண்ட் இடது தோல் மேலே இங்கே பிள்ளையார் மாதிரி ஒரு ஆள் நிற்பார். அவருடைய இடது தோல் மேலே கிராஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல. இதுதான் வந்து நான் சொல்லுகிற ஃபார்மேட்டுன்றது. இப்படி உலகத்தில் ஜீசஸ் இருக்காருங்கிறத நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். நிறைய அக்கேஷனில் காட்டியிருக்கேன் நான். அதெல்லாம் எப்படி வருது என்ன ஏதுன்னு சொல்லி ஜனங்களுக்கு புரியறதில்லை. நான் என்ன பண்ணுவேன், எல்லா ரிலீஜனில் இருக்கிற கடவுள்களையும் நான் காட்டியிருக்கேன். இது வந்து ஜெயின் ஃபார்ம்ஸ், வாயில் துணி கட்டின்னுட்டு இருப்பாங்க பார்த்தியா, இதுதான் ஜெயின் ஃபார்ம்ஸ்ன்னு சொல்கிறது. ஜெயின மாமுனிவர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, கைலாஸ் மானசரோவர் இருக்கு இல்லையா, அங்கே 24 தீர்த்தங்கரர்கள் அங்கே தான் போய் சமாதி ஆவாங்க. ஜெயின மதத்தில் இருக்கிற தீர்த்தங்கரர்கள் அப்படின்னாக்கா புண்ணிய தீர்த்தத்துக்கு சொந்தமானவர்கள் அர்த்தம். அவங்க லாஸ்ட் டேஸில் அங்கே தான் போகிறாங்க. அமர்நாத்திலேருந்து தாண்டி போனால் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல தான் 24 பேரும் சமாதி ஆகியிருக்காங்க. இதெல்லாம் நார்மலாக வந்து சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய புக்கு படிச்சுட்டு சொல்கிற சாமியாருங்களுக்கு உபன்யாச கர்த்தர்களுக்கெல்லாம் தெரியாது. உனக்கு உண்மையாகவே இந்த மாதிரியான தெய்வீக அனுபவங்கள் இருந்தால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உனக்கு புலப்படுத்தப்படும். வெளியிடப்படாத ரகசியம் இல்லை. Bible says there is no divine secret which is not disclosed. Whoever deserves these secrets are disclosed to him. தகுதி உடையவன் எவனோ அவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படும். விளக்கை ஏற்றி வைத்தவன் எவனும் எல்லாரும் காணும்படிக்கு மேஜையின் மேல் வைப்பாலே என்று மேஜையின் அடியில் ஒழித்து வைப்பதில்லைன்னுவாங்க. ஸோ இஃப் யூ ரியலி டிசர்வ் ஆல் தீஸ் டிவைன் சீக்ரெட்ஸ் ஆர் ஆல் டிஸ்க்ளோஸ். பட் how many deserve? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு தகுதியோடு உலகத்தில் எத்தனை பேர் இருப்பாங்க இல்லையா? they waste their time in trying to convince people that they are holier than thou. பெரிய நாங்கள்லாம் பெரிய சாமியாருங்க அப்படின்னு சொல்லி வேஷம் கட்டின்னு தாடி வளர்த்துன்னு கையில் குச்சியெல்லாம் வச்சுன்னுட்டு அவன் கண்ணை பார்த்தாவே திமிர் தெரியும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கடவுள் கிடையாது. கடவுள் யாருக்கு கிடைக்கும்னு சொன்னால், யார் தன்னை அடக்கிக்கிறானோ, கதம் காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவி அறம் பார்க்கும் ஆற்றின் ஒழித்து. யார் அடக்கமாக இருக்கானோ, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவன் எப்போ வருவான் தர்ம தேவதை காத்துக்கிட்டு இருக்கும். அந்த நிலைகளை எல்லாராலையும் அடைய முடியுமா? ஒன்றுமே இல்லாததெல்லாம் அழட்டிக்கிறான் நாட்டில். அவங்களுக்கு அதனால தான் தெய்வீக அனுபவங்கள் கிடைக்கிறது இல்லை. தே ஆர் ட்ரைங் டு கன்வின்ஸ் திஸ் பெரிஷபிள் மார்டல்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் கன்வின்சிங் காட் தட் டிசர்வ் ஆல் திஸ் எக்ஸ்பீரியன்சஸ். அதனால் உங்களுடைய கேள்வி என்பது அமர்நாத் கேவ்ன்றது நிஜமாகவே ஹோலி பிளேஸ் தான். ஜனங்கள்லாம் இப்போ 2 வழியில் போகலாம். ஒன்று நான் சொல்கிற மாதிரி முதல்ல பாலாகாம் போயிடணும், அங்கேருந்து பஞ்சதரணி, அதுக்கப்புறம் இது சேஷ்நாக் 7 தலை நாகம் அங்கே இருக்குது. ஒரு தண்ணி இருக்குது, அதில் 7 தலை நாகம் இருக்குது. தண்ணியிலேருந்து கப்புன்னு அப்படி வெளியே வந்துட்டு உள்ளே போயிடும். ஒரு நாளைக்கு 2 தடவை அது வெளியே வரும். அதுக்கப்புறம் குகை. இன்னொரு ரூட் இருக்குது. அது வந்து நீ ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் இதில் போய் இறங்கிடலாம், காரில் ஏரோப்ளேனில் போய் இறங்கிடலாம். அங்கேருந்து ஒரே நாளில் நீ அமர்நாத் கேவ் போயிட்டு அங்கே வந்துடலாம். அங்கே நல்ல 3 ஸ்டார் ஹோட்டல்லாம் கட்டி விட்ருக்காங்க காஷ்மீர் கவர்மெண்ட்டில். ஸோ அது 2வது வழி. ஆனால் அதில் இந்த குதிரைக்காரங்கெல்லாம் போய் ஒரே டஸ்ட்டாக இருக்கும். நீ போயிட்டு வந்துட்டேனாக்கா தலைக்கு குளிக்கிறதுக்கே 3 நாள் ஆகும். ஏன்னா அவ்வளோ டஸ்ட்டு ஃபார்ம் ஆகும் அந்த இடங்களில். இப்போ நல்லா வசதி பண்ணிட்டாங்க. இப்போல்லாம் யூ ஹேவ் டு ரெஜிஸ்டர் யுவர் செல்ஃப். இந்த டெரரிஸ்டெல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போனோடனே அங்கெல்லாம் கேம்ப் இருக்குது. அதுக்கு மேலே மிலிட்ரி டேக்ஸ் ஓவர். போகிற வழியில் எல்லா இடத்துலையும் ஃப்ரீ சாப்பாடுங்களும் இருக்குது, பெய்டு ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்குது, டென்ட் மாதிரியான இடங்கள் இருக்குது. பயங்கரமாக டாய்லெட் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் கட்டி விட்ருக்காங்க. எல்லாம் செமி பர்மனன்ட், பட் டாய்லெட்ஸ் டூ எக்ஸிஸ்ட். ஐஸ் மாதிரி இருக்கும் தண்ணி, அதனால் நிறைய பேர் குளிக்க மாட்டானுங்க. அண்டு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்காரங்களும் நீங்கள் டெல்லியிலிருந்து இந்த யாத்திரை முடிச்சுட்டு வர்ற வரைக்கும், எஸ்பெஷலி பஞ்சாபிஸ்,
எல்லா இடத்துலையும் 50 கிலோமீட்டருக்கு ஒருக்கா ஒரு டென்ட் போட்டு அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நடு ரோட்டில் வந்து இப்படி கையெடுத்து கும்பிடுவாங்க. பஸ்ஸு லாரியில் நீங்கள் போனீங்கன்னாக்கா வாங்க சாப்பிட்டு போங்கன்னு. ஸோ எவ்ரி 50 கிலோமீட்டர் உங்களுக்கு சாப்பாடு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு அவங்க ஒரு பஞ்சாபில் சொல்லுவாங்க, நாங்கள் அமர்நாத் யாத்திரைக்கு போகிறோன்னு. ஒரு லாரி கொண்டு போய் கிராமத்தில் இருந்துன்னா அவங்க வந்து கோதுமை அது இது காய்கறி பருப்பு சர்க்கரை எல்லாத்தையும் தூக்கி லாரியில் போட்டுருவாங்க. அப்படிலாம் அவங்க ஹாஸ்பிட்டலாக இருக்காங்க. அமர்நாத் யாத்திரை கதியிலே அந்த 48 கிலோமீட்ரு அங்கே ஒன்று கிடைக்காதே கிடையாது. லஸ்ஸி, மோர், ஃபென்டா, கொக்கோ கோலா எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுப்பானுங்க. அதுக்கப்புறம் விதவிதமான சாப்பாடு, இந்த கடல மாவில் போட்டு பெசரட்டுன்றீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு தோசை, இந்த மாதிரி விதவிதமாக சாப்பாடு கிடச்சிக்கிட்டே இருக்கும். லாஸ்ட் வரைக்கும் கிடச்சிக்கிட்டே இருக்கும். சாப்பாட்டுக்கு பஞ்சமே இருக்காது. அவங்க நம்புகிறாங்க, இதெல்லாம் நம்புகிறாங்க. அதே மாதிரி காவடுன்னு ஒரு உற்சவம் இருக்குது நார்த் இந்தியாவில். கங்கையிலிருந்து தண்ணியை எடுத்துன்னு வந்து அவங்க ஊரில் இருக்கிற கோயிலுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அது ஒரு 1.5 மாதம் உற்சவம், காவடு உற்சவம்னு சொல்லுவாங்க. ரோட்டில் வந்து லாரி பஸ்ஸெல்லாம் போகவே முடியாது, அவ்வளோ டிராஃபிக் இருக்கும் அந்த நேரத்தில். ஹரித்வார் ரிஷிகேஷ்லேருந்து கொண்டு அவங்க ஊருக்கு போவாங்க. டெல்லி பக்கத்தில் எல்லா இடத்துலையும் இப்படி ட்ரையாங்கிளில் 2 கொம்பு நட்டு அதில் நீங்கள் எடுத்துன்னு போகிற இருமுடி மாதிரி ஒன்று இருக்கும், காவடி, அதை கட்டி தொங்க விடுறது. அதில் கங்கை ஜலம் தான் இருக்கும். அங்கே பெரிய பெரிய பணக்கார வீட்டு பொம்பளைங்க, வசதியானவங்கெல்லாம் இந்த யாத்திரை வர்றவங்களுக்கு வந்து காலெல்லாம் பிடிச்சி விடுவாங்க, நீங்கள்லாம் யாத்திரை போகிறீங்கன்ட்டு. அவ்வளோ அவங்கெல்லாம் ஸ்ரத்தையாக பக்தியாக இருக்காங்க அந்த ஊருங்கள்லாம். அங்கேயும் விதவிதமான சாப்பாடெல்லாம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸ்தித பிரக்ஞன் என்பது ஒரு ஆன்மீக நிலையை குறிக்கிறது. இது ஆன்மீக துறையில் ஒரு தூய்மையான நிலையை குறிக்கிறது. இது நிலையான அறிவு, ஞானம், நிதானம், மன அமைதி மற்றும் பரம்பொருளில் நிலைத்திருத்தல் போன்ற குணங்களை கொண்டுள்ளது. பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணரால் அறிவிக்கப்பட்ட இந்த நிலை ஒருவரின் செயல்கள் மற்றும் எண்ணங்களை பரம்பொருளில் நிலைத்திருப்பதற்கான ஒரு வழியாக காட்டப்படுகிறது. இந்த நிலை பற்றி தயவு செய்து விளக்குங்கள். ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன? ஸ்தித பிரக்ஞன். ஸ்தித பிரஜன் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, ஸ்டடி மைண்டட் பர்சன் அர்த்தம். எ பர்சன் வித் எ பர்பஸ் ஆஃப் டெடிகேஷன். ஏதோ ஒரு விஷயத்தில் அவன் அப்படியே நம்புறான்னு அர்த்தம், 100க்கு 100 நம்புறான். ஸ்தித அப்படின்னா ஸ்திரமான, பிரதிஜன்னா எண்ணங்கள் உள்ளவன் அப்படின்னு அர்த்தம். ஸோ நிலையின் தெரியாத அடங்கியான் தோற்றம்னா அதுதான் ஸ்டெடியாக இருக்கிறது, தான் எடுத்துக்கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கிறது. நன்றியவரினும் சீதையை வளைகணும். எந்த ஒரு பர்பஸ்க்காக அவன் தவம் செய்கிறானோ அதில் எந்த தடைகள் வந்தாலையும் சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து செல்லடா, எத்தனையோ மேடு பள்ளம் வழியிலே உன்னை இடர வைத்து தள்ள பார்க்கும் குழியில் இல்லையா, அதெல்லாம் தாண்டி போனால் அவன் தான் ஸ்தித பிரஜைன்னு சொல்லக்கூடிய நிலை. இது எல்லாராலையும் முடியாது இல்லையா. இப்போ எவ்வளோ பேர் சபரிமலைக்கெல்லாம் மாற போடுறாங்க, அவங்க ஏதோ ஆசையில் எல்லோரும் போட்டாங்களேன்னு போட்டுருவானுங்க. அண்டு இவங்க என்ன ஆந்திராவில் எப்படி பண்ணுவாங்கன்னா, சபரிமலைக்கு போகிறவங்கெல்லாம் விட்டுடுவாங்க. ஆந்திராவில் சில ஊர்களில் அந்த 48 நாளும் வீட்டுக்கே போக மாட்டாங்க. அந்த ஊரில் இருக்கிற ஒரு கோயிலில் போயிட்டு எல்லோரும் அங்கே தான் படுத்துக்குவாங்க. எல்லா ஐப்பசாமியும் அங்கேயே சமைச்சு சாப்பிடுவாங்க. வீட்டு பக்கமெல்லாம் வந்து சபரிமலையிலேருந்து யாத்திரை முடிச்சுட்டு வர்றப்போ தான் வீட்டு பக்கமே போவாங்க. அதனால் இந்த விரதம் என்பது எல்லாராலையும் இருக்க முடியாது. அதனால தான் ஈவன் தாய்லாண்டில் புத்திசத்தில் உங்களை ட்ரெயின் பண்ணுறாங்க விரதத்துக்கு. என்ன பண்ணுவாங்க, உங்கள் வீட்டில் யாராவது இறந்து போனால், இல்லை வருஷத்தில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நாட்களில், நோ கம்பல்ஷன், நீங்கள் தாய்லாண்டில் இருக்கிற ஒரு புத்த மடத்துக்கு போய் மொட்டை போட்டு காவியெல்லாம் கட்டிக்கிட்டு தீட்சா நாமம் பண்ணுவாங்க. உனக்கு ஏதோ ஒரு பேர் வைப்பாங்க. அந்த 48 நாள் நீ புத்திஸ்ட் மாங்ஸ் கூட இருக்கணும், பிச்சை எடுக்கணும், சாப்பிட்ணும், அந்த பூஜைங்கள்லாம் பண்ணணும், அப்படியெல்லாம் இருக்குது. அது ஆன உடனே நீ திருப்பியும் ஊருக்கு வந்துடலாம். அது எதுக்கு வைக்கிறாங்க, இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே வா, என்றைக்கு உனக்கு நிஜமாகவே ஒரு டெம்டேஷன் இல்லையோ அன்றைக்கி நீ மடாதிபதி ஆகலாம், புத்திஸ்ட் மாங்க் ஆகலாம் அப்படின்னு அவங்க ஒரு ரிலாக்ஸ் வே ஆஃப் வச்சுருக்காங்க. கல்கட்டா பேலூர் ராமகிருஷ்ணா மடத்தில் இந்த சிஸ்டம் இருக்குது. நீ முதல்ல போன உடனே உனக்கு ஒரு வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டு கொடுத்து பிரம்மச்சாரியாக வைப்பாங்க. உனக்கு ஏதாவது சின்ன சின்ன வேலையெல்லாம் கொடுப்பாங்க, பரிமாறுறது, பூஜை பண்ணுறது, அந்த மாதிரி ஏதாவது பிரம்மச்சாரிக்கு வேலை கொடுப்பாங்க. நீ எவ்வளோ நாள் வேணுனாலையும் அங்கே பிரம்மச்சாரியாக இருந்து தொண்டு செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். உனக்கு என்றைக்கு எனக்கு நிஜமாகவே இருக்க முடியும் அப்படின்னா அவங்க உனக்கு மொட்டை போட்டு ததானந்தா, சோமானந்தா, ஏதோ ஒரு பேரெல்லாம் வச்சு ஒன்று ராமகிருஷ்ணா மட்டில் அவங்க சேர்த்துக்குவாங்க.
ஸோ திஸ் இஸ் டு அவாய்டு, தேவையில்லாமல் எதுக்கு இதிலெல்லாம் மாட்டிக்கணும். எடுத்த உடனே உங்களுக்கு அந்த வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டால் கூட கண்ட்ரோல் வராது மைண்டில். ஏன்னா இப்போ தான் ஊரில் இருந்துட்டு போகிறீங்க, போன உடனே 4 நாளைக்கு வைராகி இருக்கும், அப்புறம் இருக்கவே இருக்காது. இது மாதிரி அவ்வளோ ஈஸி இல்லை. ஒரு மனிதன் சினமடக்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமடக்க கல்லாருக்கு வாயேன்னு பராபரமே அப்படின்னோம். எல்லாம் பண்ணிடலாம், மனசை அடக்க முடியாது. ஆதிசங்கரர் சொல்கிறார், சிவபெருமானே நீ சும்மா பிச்சை பாத்திரத்தை எடுத்துன்னு பிச்சாடன கோலத்தில் போனேன்னா யாரையாவது நம்ம வச்சு சோறு போட போகிறான். நான் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் குரங்கு வச்சுக்கிறேன். அது ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடுது, பாடாத பாட்டெல்லாம் பாடுது. அதை உன் கையில் பிடிச்சின்னு போ, எல்லாரும் அந்த குரங்கோட சேஷ்டியெல்லாம் பார்த்து உனக்கு நிறைய போடுவாங்க சாப்பாடு அப்படின்னு. என்ன குரங்கியான்னா சொல்கிறார், மனஸ்கபிம், என் மனமாகிய குரங்கு. அது ஆடாத ஆட்டம் ஆடுது, அதை பிடிச்சின்னு போ அப்படிங்கிற நிந்தாஸ்துதின்னு பேர் இதை சொல்கிறதுக்காக. அதனால் நிஜமாக கஷ்டம், இந்த நிலைகளையெல்லாம் தாண்டி மேலே வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் ஆரம்ப காலத்தில் இட்ஸ் பெட்டர் யூ லீட் ஏ நார்மல் லைஃப் வித் யுவர் ஃபேமிலி. குழந்தை குட்டிங்களோட, பொண்டாட்டி பிள்ளை குட்டிங்களோட ஒன்றும் தப்பே இல்லை. அதுக்குன்னு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. கிரகஸ்தல ஆசிரமத்தில் இருக்கிறவங்களுக்கு பூஜை பண்ணலாம், தான தர்மங்கள் பண்ணலாம், அவங்க இறந்து போன பெரியவங்களுக்கு திவசமெல்லாம் பண்ணலாம், சேத்திராடனங்கள் எல்லாம் பண்ணலாம், எல்லாத்துக்கும் வழி இருக்குது. இடைக்காலர்னு ஒரு சித்தர் இருந்தார் திருவண்ணாமலையில். அவர் நீங்கள் இந்த நிலைகளை எப்படி உயரமாக அடைய முடியுங்கிறதுக்கு அழகாக ஒரு பித்தாகரஸ் நியூட்டன் தியரி மாதிரி ஒன்று கொடுத்துருக்கிறார். என்ன சொல்கிறாரு, காணாமல் கோணாமல் கண்டு கொடு, ஆடு பார் கிடைக்கும். அவ்வளோதான் தியரி. காணாமல்னால் என்ன, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால் நீ சூரியனை கும்பிடணும். சூரியனை காணா முன்பு சூரிய நமஸ்காரம் பண்ணுறது. நமஸ்காரம்னா பஸ்கி தண்டால் இல்லை, சூரியனை நினச்சி கும்பிட்றது. கோணாமல்னா மத்தியானம் 12 மணிக்கு சூரியன் நல்லா உச்சியில் இருக்கிற போது, அதான் இப்படியும் இல்லை அப்படி இல்லை, உச்சியில் இருக்குது, அப்போ சூரியனை பார்த்து கும்பிட்றது. 3வது சாயந்தரம் 6 மணிக்கு கண்டு சூரியன் அஸ்தமனம் ஆகிற போது அந்த அஸ்தமன சூரியனை பார்த்துக்கிட்டு கொடு அப்படின்னாக்கா தண்ணி கொடுக்குறது. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, போதோடு நீர் சுவந்தேத்தி பூவார். போதுன்னா மொட்டு மலர், தண்ணி ரெண்டையும் இப்படி விடுறது. அதுதான் அர்க்கியம் சமைக்கிறது அப்படின்னு அர்த்தம், சமர்ப்பிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஒரு நாளைக்கு 3 வேளை உனக்கு கோயில், தகுடு, மோதிரம், பரிகாரம் எதுவுமே தேவையில்லை. Surya before sunrise, at noon and at sunset, just see the sun and pray to him. Because all the other 8 planets out of 9 planets get their energy from the sun. So it is better you worship. அக்பர் பாஷா அதுதான் பண்ணான். ஒவ்வொரு நாளும் அரண்மனையினுடைய மொட்டை மாடிக்கு போய் நின்றுன்னு நேராக இப்படி சாமியை கும்பிடுவான். அண்ட் இதே நீங்கள் கூட ஃபாலோ பண்ணுங்கன்னு கிரியேட்டட் a new religion by the name தீன்-இ-லாஹி. ஆனால் அக்பருக்கு பின்னால் அந்த மதம் வளராமல் போயிடுச்சு. ஸோ காணாமல் கோணாமல் கண்டு கொடு. அடுத்தது என்ன, ஆடு. ஆடுன்னா என்ன, இந்த நாட்டில் எவ்வளவோ புண்ணிய நதிகள் எல்லாம் இருக்குது, புண்ணிய தீர்த்தங்கள், அருவிகள் எல்லாம் இருக்குது. அப்போ ஏன் அங்கே போய் குளிக்கணும்னா, தேவாரம் சொல்கிறது, ஆர்த்த பிறவி துயர்கடை யாம் ஆத்தாடும் தீர்த்தங்கள் நீயே ஆனாய். இந்த இருட்டான பிறவியிலிருந்து நாங்கள் தப்பிக்கணும்னா நாங்கள் சந்தோஷமாக போய் குளிக்கிற எல்லா தீர்த்தமும் நீ தான். அதனால் சாமிக்கு என்ன பேர், தீர்த்த நாராயணன் அப்படின்னாங்க. எல்லா தீர்த்தங்களாகவும் இருக்கிற நாராயணன், தீர்த்த நாராயணன். அப்போ ஆடு, ஆடுனா எல்லா இடத்துக்கும் போகிறது, நதியில், ஆற்றுல, அருவியில் எல்லாத்துலேயும் குளிக்கிறது, சாமியை நம்பி குளிக்கிறது. அதுக்கு அடுத்தது என்ன, பார். பார்னா என்ன, பெரிய பெரிய மகான்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் நடமாடும் கோயில்கள். அவங்களே கடவுளை தான் நினச்சிட்டு உட்காந்துருக்காங்க. அதனால் அவங்களே கோயில், உன்னுடம்பு ஆலயம் உள்ளம் பெரும் கோயில். அதனால் அவங்கள கும்பிடு. கோயில்கள் இருக்குது, அந்த கோயில்களெல்லாம் சாமி உங்களுக்காக தான் பரிஷ்டை பண்ணி எனர்ஜி எல்லாம் அந்த கலசத்து வழியாக இறக்கி சாமி சிலையில் வச்சுருக்காங்க. இட்ஸ் அ ஸ்டோர்டு எனர்ஜி. அதனால் பார்னா கோயிலுங்களுக்கெல்லாம் போ, மகான்களை எல்லாம் போய் பாரு. அதுக்கப்புறம் என்ன கிடைக்கும், நீ எந்த மோட்சத்தை தேடுகிறாயோ அது கிடைக்கும். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கா, 3 வேளை சூரியனை பார்க்குறது, முடிஞ்ச போதெல்லாம் போய் புண்ணிய நதிகள் நீராடுவது, கோயிலெல்லாம் போகிறது, மகான்களெல்லாம் பார்க்குறது.
அதுலேயே உனக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு திருவண்ணாமலையில் இருந்த வேணுகோபால சித்தர் இடையன் காடன் என்ற சித்தர் சொன்ன தியரி இதுதான். ஒரு ஆள் பார்க்குறான், அழுக்கா கருப்பாக இருக்கிற ஒரு 7 பொம்பளைங்க அப்படியே போகிறாங்க. ஒரு குடிசைக்குள்ளே போயிட்டு வெளியே வராங்க, அழகாகிடுறாங்க. இவன் கேட்குறான், யார் நீங்கள்? நாங்கள்லாம் சப்த நதிகள். இந்த ஜனங்கள்லாம் வந்து எங்கிட்ட குளிச்சு அவங்க பாவத்தெல்லாம் எங்கிட்ட விட்டு போகிறானுங்க. அதனால் எவ்ரிடே நாங்கள் இந்த மாதிரி பாவப்பட்ட ஜென்மங்களாயிடுறோம். இந்த குடிசைக்குள்ளே ஒரு பையங்கிறோம், அவனை நாங்கள் வந்து டெய்லி தரிசனம் பண்ணோடனே எங்களுக்கு பாவம் போயிடுது, நான் பார்த்து திருப்பி பிரைட்டாக வந்துடுறோன்னு. இவன் என்னடா இருக்குதுன்னு உள்ளே போகிறான். போனால் அங்கே ஒரு பையன் கொஞ்ச நேரம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செங்கல்லை தூக்கி போடுறான். இது மேலே நில்லுன்னு போன ஒரு ஆள் இருக்கல, அவர் இப்படி கை வச்சு நிற்கிறாரு. அவன் அவங்க வயசான அப்பா அம்மாவுக்கு உடம்பெல்லாம் தொடச்சி விட்டு குளிப்பாட்டி அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டு அவங்களுக்கு விசிறி அவங்களெல்லாம் தூங்க வச்சுட்டு நீங்கள் செங்கல் மேலே நிற்கிறார் இல்லையா பண்ணுறேங்க. அவர்கிட்ட வந்து சொல்லு உனக்கு நான் என்ன பண்ணோம் அப்படின்னா. அப்போ 7 நதிகள் இவ்வளோ பொல்யூஷன் ஆகுது இல்லையா, அதுங்க அவங்க புண்டரீகன் அவங்க அப்பா அம்மாவுக்கு செய்கிற சேவைக்காக அவங்ககிட்ட போய் இவங்கெல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு வராங்களாம். அதே மாதிரி இன்னொரு காட்சி ராமாயணத்தில் வருது. ராமர் கங்கையில் போய் முங்குறாரு. அப்போ கங்கை தாய் மேலே வந்து கையெடுத்து கும்புறாளாம் ராமரை. சொல்கிறாளாம், பாருளோர் பூமியில் இருக்கிறவர்கள் பாதகம் அவர்கள் செய்கிற தப்பு தண்டாக்களுக்கான பாவங்களை என்னில் நீக்குவர். என்கிட்ட வந்து கங்கையில் குளித்து அவங்க பாவத்தெல்லாம் போய்க்கிறாங்கப்பா. நான் என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணேன். ராமா நீ குளிச்சிய அதில் எம்பாவமெல்லாம் போயிடுச்சுப்பா. பாருளோர் பாதகம் என்னில் நீக்குவர் யானும் அந்த தெற்றுனா மலையாளம் தமிழில் அந்த காலத்தில் மிஸ்டேக்குன்னு அர்த்தம். ஞான் செய்த தெத்து எந்தா அப்படின்வாங்க. அதான் மிஸ்டேக் என்ன, வாட் இஸ் மை ஃபால்ட் அப்படின்னு அர்த்தம். யானும் அந்த தெற்று உன்னில் நீக்கினன். நீ குளிச்சு இல்லையாராமா அதில் என் பாவமெல்லாம் போயிடுச்சுப்பா அப்படின்னா. உன்னில் நீக்கினன் உயிர்ந்தனன்னா உருப்பிட்டுட்டேன் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரிலாம் இருக்குது நம்முடைய புராணங்கள். அதே மாதிரி ரவிதாசனும் அர்த்தம்தான். அவன் சாதாரண செருப்பு தைக்கிற தொழிலாளி. கங்கை கரையில் ஓரமாக உட்காந்துட்டு கங்கைக்கு போகிறவங்களுடைய இது இருக்கு இல்லையா, செருப்பு பிஞ்சு போச்சுன்னா தேய்ச்சி கொடுப்பான். ஒரு ஆள் கங்கையில் குளிக்கிறதுக்கு போகிறவன் செருப்பு அறுந்து போகுது. அப்போ அந்த ரவிதாஸ் கிட்ட போயிட்டு அவங்க ரைக்குதாசன் கூட சொல்லுவாங்க, ரவிதாஸ் தான் கரெக்டான வார்த்தை. இது மாதிரி என் செருப்பு அறுந்து போச்சுப்பா அப்படின்னு. அப்போது அவன் செருப்பு தேய்ச்சினேங்கிறவ சொல்கிறான். யார்? அந்த பணக்காரன். நீ புண்ணியாத்மா போ, கங்கை கரையிலேயே உட்காந்துக்கிற, டெய்லி எப்போ வேணால் போய் கங்கையில் நீ குளிச்சுட்டு வர முடியும் அப்படின்னா. அவன் எங்கள் சாமி நேரங்குது அதுக்கெல்லாம், நான் குடும்பத்தை பார்க்கணும், உட்காந்து செருப்பு தேய்ச்சி காசு எடுத்துன்னு போனதை எங்கள் வீட்டில் கஞ்சியாவது வைப்பாங்க அப்படின்னு சொல்கிறான். நீ மா பாவி, கங்கை கரையில் உட்காந்துட்டு நான் குளிக்க மாட்டேன்னு சொல்லினுக்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். என்ன சாமி பண்ணுறது, என் விதி அப்படின்னு. நீ செருப்பு தைக்கிறதுக்கு கொடுத்த கூலின்னு தாங்க சாமி, இதை ஏழை செருப்பு துவைக்கிற ரவிதாஸ் கொடுத்தான்னு அந்த கங்கை தாய்கிட்ட என்னை நினச்சி போட்டுருங்க அப்படின்னா. ரவிதாஸ் கொடுத்தான் அப்படின்னு போடுறேன்னா கங்கை டொயின்னு மேலே வந்து 2 கையில் வாங்கி கண்ணில் ஒத்திக்கினான். நான் அவனுக்கு கொடுத்தேன்னு சொல்லி இந்த தங்க வலையில் அவனுக்கு கொடுனான். இவனுக்கு ஆசை வந்துச்சு, அவனுக்கு எதுக்கு கொடுக்கணும், அவனுக்கு என்ன தெரியவா போகுதுன்னு சொல்லிட்டு அதை திருன்னு ஓடிப்பட்டான் நாய். அது ஒரு கடையில் விற்றான். அப்படியே அது எக்ஸ்சேஞ்ச் ஆகி அந்த நாட்டினுடைய ராணிக்கிட்ட போயிடுச்சு. ராணி சொன்னாலும் எனக்கு இதனுடைய ஜோடி வளையல் வேணும்ன்ட்டு. திருப்பியும் எல்லோரும் மேலேருந்து அப்படியே ட்ரேஸ் பண்ணி வராங்க. கடைசியில் இவங்ககிட்ட வருது ஃப்ராடுக்கிட்ட. இவன் 2வது வளையல் கொடுக்கணும், ராணி கேட்குற ஆசைப்பட்டு. அதனால் நேராக ரவிதாஸ்கிட்ட போய் என்னை மன்னிச்சிடு, கங்கை இந்த மாதிரி ஒரு வளையல் கொடுத்தா நான் ஏமாற்றிட்டேன், அதனால் 2வது வளையல் தயவுசெய்து குடி, என் கழுத்து வச்சுப்பிடுவான் ராஜா அப்படின்றான். சாமி எனக்கு நேரம் இல்லை சாமி அங்கெல்லாம் வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இரு பார்க்குறேன் அப்படின்னு ஒரு அழுக்கு துணியை மூணான். எது அந்த செருப்பெல்லாம் ஊற வைப்பாங்களே அந்த தண்ணியில் அழுக்கு துணி மூடி இப்படி கையை விட்டு இவன் ஏதோ கஷ்டப்படுறான், கங்கை தாயே அடுத்த மோதிரத்துக்கு கொடுன்னு அடுத்த வழியில் கையில் வச்சான், அவங்ககிட்ட கொடுத்தானான். அப்போது ஒரு பெரிய பக்தன்னு காட்டிக்கிறவன் நான் நிறைய பூஜை பண்ணேன் கொண்டவன் சொல்கிறவங்கெல்லாம் இப்படி தாங்கிறானுங்க ஃப்ராட் பண்ணின்னு.
ஒரு சுதர்மம்னா என்ன, தான் வேலை செஞ்சு குடும்பத்தை பார்த்துன்னுக்கிறான் இல்லையா, அவனுக்கு இவ்வளோ பவர் கிடச்சிருது அப்படிங்கிறதுக்காக இந்த கதையை சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு ஆள் டெய்லி கோதாவரியில் குளிக்க போவான். மேலே ஒரு பணக்கார சேட்டு இருந்தான். இவன் கோதாவரியில் குளிச்சுட்டு வந்த உடனே நல்லா வாயில் பீடாலாம் போட்டு அவன் மேலே பூ அப்படின்னு துப்புவான். இவன் அவனை பார்த்து கையை எடுத்து கும்பிட்டு திருப்பியும் போய் கோதாவரியில் குளிச்சுட்டு வருவான். அவன் திருப்பியும் துப்புவான். இப்படி அவன் குளிச்சுட்டு வரான், இவன் துப்பிக்கின்னுக்கிறான். அவனுக்கு கீழே வந்துடுறான். நான் இவ்வளோ உன்னை இரிட்டேட் பண்ணுறேன், உனக்கு கொஞ்சம் கூட கோபம் வரவே மாட்டேங்குதான். சாமி, நீங்கள் எனக்கு எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கீங்க. நான் வழக்கமாக ஒரு நாள் தான் குளிப்பேன், ஒரு தடவை. உங்களால் இன்றைக்கி 30 தடவை குளிச்சிக்கிறேன் சாமி. என் புண்ணியத்துக்கு நீங்கள் தான் காரணம், ரொம்ப தேங்க்ஸு. நான் இந்த மாதிரி ஆளை நீ என்ன பண்ணுவேன்? இந்த மதர் தெரசா கல்கட்டாவுக்கு வந்தபோது அப்படி தான். அந்த அம்மா அல்பேனியா, அங்கேருந்து கல்கட்டாவுக்கு வந்து ஒவ்வொரு வீடாக போயிட்டு கிவ் சம்திங் ஃபார் திஸ் புவர் சில்ட்ரன் ஆஃப் காட் அப்படின்னும். மதர் தெரசா இன் கல்கட்டா. அதில் ஒரு பெங்காலி என்ன பண்ணால் நல்லா பான் போட்டுன்னு இருந்தான் இல்லையா, இந்தா அப்படின்னா, யோ திஸ் இஸ் இனஃப் ஃபார் மீ, வாட் ஆர் யூ கோயிங் டு கிவ் டு யுவர் புவர் பிரதர்ஸ் அப்படின்னா. அவன் வாழ்க்கையில் அப்படியே மாறி போய் முதல்ல இந்த அல்பேனியன் விமனுக்கு ஒரு ஆசிரமம் கட்டுறதுக்கு இடத்த கொடுத்ததே அவன் தான். அவனுக்கு தான் கொடுத்தாங்க அந்த மாதிரி. அதனால் உலகத்தில் நமக்கு தெரியாது. அதாவது டு ஃபர்கிவ் இஸ் டிவைன்னுவாங்க. உன்னை இன்சல்ட் பண்ணுறவனை உன்னால் ஃபர்கிவ் பண்ண முடிஞ்சா அதுதான் டிவைன்னு சொல்லக்கூடிய நிலை. இன் விக்ட்ரி மெக்னானிமிட்டி, இன் டிஃபீட் டிஃபயன்ஸ் அப்படின்வாங்க. சர்ச்சில் சொன்னது. வெற்றி வருகிற போது பெருந்தன்மையோடு இரு, தோல்வி வருகிற போது தோண்டு போகாத. இந்த 2 பிரின்சிபல் வாழ்க்கையில் உனக்கு தெரியால் போகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்முடைய பெரியவங்க, நிறைய பேர் பெரியவங்க ஆனதுக்கு இதெல்லாம் தான் காரணம். அவங்களால முடிஞ்சது நம்மளால் முடியறதில்லை இல்லையா. எவ்வளோ பேர் பார்க்குறோம், சிடுமூஞ்சிங்களாக இருக்குதுங்க எல்லாம். ஈவன் சாமியாருங்களே சிடுமூஞ்சிங்களாக தான் இருக்குது. அதில் தப்பிச்சு யாராவது இருக்காங்கன்னா அவங்க நிஜமாகவே நிலையின் தெரியாது அடங்கியவர்கள். அந்த நிலையை யார் விழுந்தாங்களோ அவன் தலையின் இருந்த மயிரணையர். தலையிலேருந்து முடி வந்துச்சுன்னா தொடப்பக்கட்டில் பெருக்கிடுவேன். அதை எடுத்து பொன் வண்டை பிடிச்சி வத்திப்பட்டில் வைக்கிற மாதிரி வச்சு கற்பூரமாக காட்டின்னுக்கிறேன். என் தலையில் முடி 20 வருஷமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. தலையின் இழிந்த மயிரானையர் மாந்தர்தம் நிலையின் இந்த கலை. நிலையின் தெரியாத அடங்குதல்னா மலையின்னும் மான பெருசு. நீ தான் கைலாசம் அல்ல, நீ தான் வைகுண்டம், எல்லாம் நீயே தான். இட்ஸ் a question of developing your personality instead of getting attached to all these rituals. இந்த ரிச்சுவல்ஸில் போய் மாட்டிக்கிறீங்கன்னா ஹோலியர் தேன் தவுன்னு ஒரு ஆட்டிடியூட் இருக்குது. நான் ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு காலரை நிமித்தி விட்டுன்னு சுற்றுறது, இதெல்லாம் நிறைய பேருக்கு இந்த வியாதியெல்லாம் இருக்குது. இதிலெல்லாம் போய் மாட்டிக்கினவன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு தேவையில்லாத இந்த அகங்காரம் வந்துடும். அகம்னாக்கா நானுங்கிற திமிரு. அது வந்தால் அதுவே தடையாயிடும். இவங்க அடுத்தடிக்கு போகிறதுக்கு அது தடையாயிடுது. அப்போ காக்க பொருளாக அடக்கத்தை ஆக்கம் அதனின் ஊங்கு இல்லை உயிர்க்கு. எல்லாத்தோட பெருசு என்ன, அடக்கமாக இருக்கிறது. ஒன்று உயர்த்தக்கூடிய விஷயம்னு இந்த உலகத்தில் அதை விட ஒன்றுமே கிடையாது. அதில் சின்ன சின்ன விஷயங்கள் தான். நீ காட்டுக்கு போக வேண்டியதில்லை, ஒன்றும் பண்ணுறதில்லை. அந்த சின்ன சின்ன வேல்யூஸ் இருக்கு இல்லையா, அதை வாழ்க்கையில் டே டு டேயில் கடைப்பிடிச்சுன்னு இருந்தாவே நீ மோட்சத்துக்கு போயிடுவேன். அதை விட்டுவிட்டு ஒரு வேஷத்தில் நம்பிக்கிட்டு விஷயத்தை விட்டவன் மோட்சத்துக்கு போகிறதே கிடையாது. அவன் திருப்பி திருப்பி உலகத்தில் வந்துக்கின்னு போயின்னு தான் இருப்பான். நெக்ஸ்ட் கொஸ்டின். சிவபெருமானின் திருவிளையாடல்கள் பற்றிய நூல் திருவிளையாடல் புராணம் ஆகும். பரஞ்சோதி முனிவர் எழுதிய இந்நூல் சிவபெருமான் பூவுலகிற்கு வந்து புரிந்த 64 திருவிளையாடல்களை கூறுகிறது. பாபாஜி, சிவபெருமான் மதுரையில் 64 திருவிளையாடல் புரிந்துள்ளார் என்று கூறுகின்றனர். அவர் மானுட ரூபத்தில் இத்தனை லீலைகளை செய்தாரா? தயவு செய்து விளக்குங்கள். இல்லை, கடவுள் என்பது ஒளி வடிவமான ஒரு விஷயம், ஒரு லுமினஸ் பாடி. அவர் ஏதோ ஒரு மனித உடலுக்குள்ளே இந்த உலகத்தில் வர்றார். இப்போ திருச்சூர்கிட்ட வடக்கத்திநாதர்னு ஒரு கோயில் இருக்குது. அவங்க ஆதிசங்கருடைய அப்பா அம்மா குழந்தை இல்லைன்னு அங்கே போய் கேட்குறாங்க. நானே உங்களுக்கு பிள்ளையாக பிறக்கிறேன் அப்படின்னு சொல்லி காரடியில் அவர் பிறக்கிறார். அப்போ வடக்கத்திநாதரை நீ தேடினா ஆதிசங்கரில் தான் வந்து மாட்டுவேன். அதே மாதிரி நம்மாழ்வார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பிறந்த உடனே போயிட்டு புளிய மரத்து பொந்தில் ஆழ்வார் திருநகரில் உக்காண்டார். மதுரகவி ஆழ்வார்னு ஒருத்தர் ராமர் தேடி அயோத்திக்கு போகிறாரு.
அங்கே அசரீரி கேட்குது, நான் இங்கே இல்லை, இப்போ ஒரு வெளிச்சம் வரும், அது பின்னால் வா நான் காட்டுறேன்னு. அவர் அந்த வெளிச்சத்தை தொடர்ந்து வர்றாரு. அது தமிழ்நாட்டுக்கு வருது. திருநெல்வேலி மாவட்டத்துக்கு போய் ஆழ்வார்த்துக்கு புளியா மரத்து பொந்துக்கிட்ட போய் நின்று போகுது. அப்போ இவர் தேடினது ராமரை, அவர் புளியா மரத்தில் உட்காந்துக்கிறாரு. இவர் தேடின ராமருக்கு நிஜமாக 3500 வயசு இருக்கணும். ஆனால் இங்கே உட்காந்துக்கிற பையன் 12 வயசு. இவர் தேடின அயோத்தியில், அவர் இருக்கிறது ஆழ்வார் திருநகரில். அதனால் தேடுவது உண்மை எனில் உண்மையில் அது கிடைக்கும். நீ கடவுளை தேடினியானா அது உனக்கு எப்பயுமே ஒரு மனுஷ வடிவத்தில் கிடைக்கும். தெய்வம் மானுஷ ரூபேன, ஒரு மனிதனுடைய வடிவத்தில் கடவுள் உனக்கு கிடைக்கும். மானுடம் வென்றது அம்மா என்று கம்பராமாயணத்தில் சொல்வார். ஸோ காட் இஸ் ஆல்வேஸ் பிளேயிங் ஹியூமன். வாட் யூ ஆர் சர்ச்சிங் இன் த நேம் ஆஃப் டிவைன் comes to you in a form of human. And the human will have better qualities. சாதாரண மனிதர்களை விட you will be full of love, no hatred, no anger, impartial, unselfish, intelligent, creative, clean. இதெல்லாம் மசாலா. அந்த குணங்கள் எல்லாம் இருந்தால் அப்போ வையத்துள் வாழ்வாங்கு வாழ்கிறான், அவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படுவான். God has always played human. இது மக்களுக்கு புரியறதில்லை. இவங்க இந்த சினிமாலாம் பார்த்துட்டு என்டி ராமராவ் இதெல்லாம் தான் கடவுள்னு தப்பாக நினச்சின்னுக்கிறாங்க. கடவுளுக்கு ஒன்றும் கிடையாது. ஒரு நாமும் ஒரு உருவம் இல்லா இருக்குன்றார். அவனுக்கு பேரும் கிடையாது, ஊரும் கிடையாது. ஏதவன் ஊர் ஏதவன் பேர், யார் விட்டார் யார் அயலார். அவனுக்கு ஊர் ஏது, பேர் ஏது, வேண்டியவங்க யார், வேண்டாதவங்க யார். அதனால் கடவுளை நீங்கள் தேடினீங்கன்னா அந்த நேரத்தில் அந்த கடவுள் எந்த பாடியில் இருக்காரோ அந்த ஃபார்ம் கிட்ட நீ போய் சேர்ந்துருவேன். இதுதான் சீக்ரெட் ஆஃப் சாதனா. நீ தேடினே இருந்தியானாக்கா சினிமா கொட்டாயில் போய் உட்காந்துட்டு ஒவ்வொரு சினிமா லவகுசா என்டி ராமராவெல்லாம் பார்த்துன்னே இருக்க வேண்டியதான். ஏன்னா கடவுளுக்கு உருவமெல்லாம் கிடையாது. நீ பார்க்கிற ராமனும் கிருஷ்ணனும் இயேசுவும் புத்தனும் மகாவீரனும் பரமாச்சாரியாரும் ராகவேந்தரும் ஸ்ரீ பாபாவும் அந்த மாதிரி பூமியில் பிறக்கிறாங்க. அவங்க வாழ்வாங்கு வாழ்ந்து அந்த தெய்வ நிலையை பிடிச்சிடுறாங்க. இட்ஸ் அ போஸ்டிங். எல்லோரும் தான் ஒன்றாகிறாங்க. ஐஏஎஸ் படித்தவன் கலெக்டர் ஆகி போடுறான், ஐஎஃப்எஸ் படித்தவன் ஃபாரின் சர்வீஸுக்கு போகிறான், ஐபிஎஸ் படித்தவன் போலீஸ் ஆஃபீஸர் ஆகி போடுறான். அந்த மாதிரி அதுக்கு ஒரு படிப்பு இருக்குது. இன்ஜினியரிங் படித்தா நீ இன்ஜினியரு, மெடிக்கல் படித்தா நீ டாக்டரு. இதெல்லாம் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டுன்ற மாதிரி சாமி வேலையை செய்யறதுக்கு கூட சில பயிற்சிகள் தேவைப்படுது, சில படிப்புகள் இருக்குது. அதை வச்சுக்கிட்டு நீ வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம். ஆனால் அதுக்காக இப்போ ஒரு ஐஏஎஸ்னால் எவ்வளோ கஷ்டம். நீ ஒரு போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் வெக்கேஷன் எடுத்து காம்படிஷன் சக்ஸஸ்ஸு, காம்படிஷன் ரிவ்யூ எல்லாம் படித்து, டெய்லி நியூஸ் பேப்பர் படித்து, ஜென்ரல் நாலேஜ்லாம் வச்சுன்னு ஒரு ரிட்டன் டெஸ்ட் எழுதி, அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் டேரடூன்லேயோ எங்கேயோ போய் ட்ரைனிங்கெல்லாம் எடுத்துன்னு ஒரு டெப்டி கலெக்டர் ஆகி அப்புறம் ஒரு 5 வருஷத்தில் கலெக்டர் ஆகும். அப்புறம் கவர்மெண்ட் செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி இப்படி ஆகிடுவேன். அப்படி தான் எடுத்த உடனே யாரும் கடவுள் ஆகிறது இல்லை. ஆரம்பத்தில் கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும் உனக்கு கடவுள்து. அதை வச்சுக்கிட்டு நீ மக்களுக்கு எவ்வளோ நல்லது செய்கிறேன்னு பார்ப்பாங்க. மாநிலம் வாழ்வதற்கே வல்லமை, ஊருக்கு உழைத்திடுதல் யோகம். ஸோ நீ எவ்வளோ நல்லது பண்ணுற அப்படின்னு கடவுள் பார்த்துக்கிட்டே இருப்பார். த மோர் பீப்புள் யூ சர்வ் அண்ட் த மோர் குட் யூ டூ டு த சொசைட்டி, யூ வில் பி கிவன் மோர் பவர். அதாவது த பவர் இஸ் கிராஜுவலி கிவன் அண்ட் நாட் இன் எ பிளேட் ஆன் ஓவர் நைட். ஒரே நாளில் யாருக்கும் கடவுள் கொடுத்ததே கிடையாது. யூ ஹேவ் டு ஒர்க் ஃபார் இட் அண்ட் காட் ஷுட் ட்ரஸ்ட் யூ, தென் யூ வில் கெட் திஸ் பவர். அப்படி யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களெல்லாம் நீங்கள் கடவுளுக்கு இணையாக கும்பிடுறீங்க. ஆன் பார் வித் காட். காட் ஹேஸ் நோ ஃபார்ம் அண்ட் நோ திஸ் திங். இட்ஸ் எ டிவைன் லைட். தட்ஸ் ஆல். டிவைன் லைட். So in English there is a book called Embraced by Light. It was written by one lady called Betty Jones. So by mistake, when she is in a hospital operation theatre, the doctor says she is already dead. But her spirit is taken to the ethereal worlds. So she meets all the divine energies and guides, divine guides. Then she has a short time blessings from Jesus. There are a lot of books of people who had flashes of these divine darshans. The spirit which leaves the body travels through a dark tunnel
and goes into a strange world. There she sees all lakes and Mari. A lot of people are sitting in deep meditation and they don't even interact with you. Then she sees the world of death and different worlds she sees. And at some point the angels take her to Jesus and Jesus says, "Come my daughter." And he asks her. She says, "What? People have been threatening me in the name of God. That is such a gap exists between me and He. He is so loving and He is so caring. All along I have had wrong opinion about the ultimate God." அப்படின்னெல்லாம் வரும் அதில். The tunnel. When you are in the presence of enormous energy, you know it. I knew it now. A deep, rumbling, rushing sound began to fill the room. I sensed the power behind it, a movement that seemed unrelenting. But although the sound and power were awesome, I was filled again with a very pleasant feeling, almost hypnotic. I heard chimes or distant bells tinkling in the background, a beautiful sound I'll never forget. Darkness began to surround my being. The bed, the light by the door, the entire room seemed to dim, and immediately I was gently drawn up and into a great whirling black mass. I felt as if I had been swallowed up by an enormous tornado. I could see nothing but the intense, almost tangible darkness. The darkness was more than a lack of light. It was a dense blackness unlike anything I had known before. Common sense told me that I should have been terrified, that all of the fears of my youth should have risen up, but within this black mass, I felt a profoundly pleasant sense of well-being and calmness. I felt myself moving forward through it. You just skip another 5-6 pages, the encounter with Jesus. As I drew closer, I began to stand upright. I saw that the light immediately around him was golden, as if his whole body had a golden halo around it, and I could see that the golden halo burst out from around him and spread into a brilliant, magnificent whiteness that extended out for some distance. I felt his light blending into mine, literally, and my light being drawn into his. It was the most unconditional love I have ever felt, and I saw his arms open to receive me. I went to him and received his complete embrace and said over and over, "I'm home, I'm home, I'm finally home." I felt his enormous spirit and knew that I had always been a part of him, that in reality I had never been away from him, and I knew that I was worthy to be with him, to embrace him. I knew that he was aware of all my sins and faults, but that they didn't matter right now. He just wanted to hold me and share his love with me, and I wanted to share mine with him. There was no questioning who he was. I knew that he was my Savior and friend and God. He was Jesus Christ, who had always loved me, even when I thought he hated me. He was life itself, love itself, and his love gave me a fullness of joy, even to overflowing. I knew that I had known him from the beginning, from long before my earth life, because my spirit remembered him. All my life I had feared him, and I now I knew that he was my choicest friend. Gently he opened his arms and let me stand back far enough to look into his eyes, and he said, "Your death was premature. It's not yet your time." No words ever spoken have penetrated me more than these. Until then, I had felt no purpose in life. I had simply ambled along looking for love and goodness, but never really knowing if my actions were right. Now, within his words, I felt a mission, a purpose. I didn't know what it was, but I knew that my life on earth had not been meaningless. So it's a beautiful book. You can go through such books. We have plenty of them in our library.
ஸோ உங்களுக்கு ஒரு divine energy, when it comes on the earth in a human body and it gets liberated after the performer, அங்கே போய் இருக்கும். So they are guidings. They are guiding the people who are looking to them. So if you are looking to Buddha, that spirit will guide you. If you are looking to Jesus, that spirit will guide. Rama, Krishna, everyone, they are always available if you really need their help. There is no religion. It's a question of your own old connections. That's all. There is no religion, old connections. Because they are all emissaries of God. They are representatives of this ultimate divine energy, which is not a form, it's a formless light. So, spiritual world is very different, and people on this earth are wasting time in searching for money, car, bangla, relationships, love, lust, all these bullshits. So, when you really leave all these things, you will get God. You have to leave all these things, then you get God. That's how I also got. I have to leave. Even I had a wife, I had a son, I have to leave. And nothing I have lost. Nothing they have lost. See, my wife or son or daughter are well settled at US. Okay, so they have not lost anything. God will have a plan for everyone. And I have also not lost anything. So instead of getting into this bondage and attachment and wasting birth after birth, it is better, attrathu pattanil utrathu veedu. You leave attachments and merge with the ultimate divine light. Then the choice will be with God to make you a worker for Him, a divine worker. Or He will choose how to use you. You will become something in the hands of God to help others. ओम जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे आदि शंकर अवतारा अनाद रक्षक रे ओम जय शिव शंकर रे அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம் ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புதாருள் ஜோதி சுவாமி அற்புதாருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய சிவசங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் ஓம் ஜெய சிவசங்கரரே சங்கரனின் தரிசனத்தில் மனசஞ்சலம் தீர்ந்திடுவோம் அதி சந்தோஷம் கொண்டாடுவோம் கங்கையை சடையில் தேக்கிய காத்த கங்காதரன் இவனே தன் திங்கள் முகத்தில் தீச்சுடர் காட்டி தெளிவுறச் செய்தவனே தேவாதி தேவன் ஸ்ரீபூதநாதன் தேடிய இங்கு வந்தான் நம் தேவைகள் யாவும் நிறைவேற்றிடவே திருவுள்ளம் கொண்டு வந்தான் துங்கபத்ரா நதி பிருந்தாவனத்து ஸ்ரீராகவேந்திரராம் அவர் தூக்கத்தில் தந்த மரணானுபவத்தில் தன்னை அறிந்தவராம் கோட்டி சுவாமிகள் ஆசிகள் பெற்ற
கோமகனும் இவனே. இவர் தேடியளித்த திருப்பாதுகை சிரம் சூடி மகிழ்ந்தவனே. சிவசங்கரனின் தரிசனத்தில் மனசஞ்சலம் தீர்ந்திடுவோம். அதி சந்தோஷம் கொண்டாடுவோம். அதி சந்தோஷம் கொண்டாடுவோம். குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோ